ஹாய் கைஸ், இப்போ லைவ் லோட் அண்ட் டெட் லோட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஜென்ரலில் லோட் அண்ட் டெஃபினிஷனில் போய்க்கிறணும். ஸோ லோட் அண்ட் டெஃபினிஷனில் இங்கே லோட் கேசஸ் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு எந்தெந்த டைப் ஆஃப் லோடு வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறணும். ஸோ இதில் ஆட் கொடுத்து நம்மளுக்கு டெட் லோடு வரும், அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். தென் ஆட், தென் லைவ் லோடு வரும். ஸோ அதுக்கு நேம் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெட் லோட் லைவ் லோட் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ டெட் லோடில் என்னென்ன வரும் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஸோ டெட் லோடில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் வரும், ஃப்ளோர் ஃபினிஷ் லோடு வரும், தென் மெம்பர் மேலே ஆக்ட் ஆகிற அந்த வால் லோட்ஸ் வரும். இதை மூணையும் நம்ம டெட் லோடில் கொடுக்கணும். ஸோ டெட் லோடை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆட் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே செல்ஃப் வெயிட் லோடு அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ செல்ஃப் வெயிட் லோடை கிளிக் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபேக்டர் 1 தான், டைரக்ஷன் ஒய் தான். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் வெயிட் லோடை வந்து கிரியேட் பண்ணிட்டோம், ஆனால் நம்ம அப்ளை பண்ணலை. அதனால தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி இது நம்ம எல்லாத்துக்கும் தான் அப்ளை பண்ணணும் செல்ஃப் வெயிட்டை. அதனால அசைன் டு வியூ கொடுத்துட்டு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெயிட் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது ஃப்ளோர் ஃபினிஷ் லோடு. ஃப்ளோர் ஃபினிஷ் திக்னஸ் மல்டிப்ளைடு பை யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஃபினிஷ் திக்னஸ் வந்து நம்மளுக்கு 0.75 மீட்டரில் இருக்குது. ஸோ மல்டிப்ளைடு பை யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல், நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதோட யூனிட் வெயிட்டை நம்ம ஐஎஸ் கோடில் பார்த்துக்கிறணும். ஸோ அதோட யூனிட் வெயிட் பார்த்தீங்கன்னா 2 kN/m³. இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் kN/m²ல கிடைக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1.5 kN/m². ஸோ இதுதான் ஃப்ளோர் ஃபினிஷ் லோட். இந்த மாதிரி நீங்கள் திக்னஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு யூனிட் வெயிட் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஐஎஸ் கோடில் பார்த்துக்கிறணும். ஸோ ஐஎஸ் கோடில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஸ் 875 பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 29 இருந்து இந்த டேபிள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் வந்து யூனிட் வெயிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பில்டிங் காம்பனன்ட்ஸ் பார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம யூனிட் வெயிட்டை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம டெட் லோடில் ஃப்ளோர் ஃபினிஷ் லோடை ஆட் பண்ணலாம். ஃப்ளோர் ஃபினிஷ் லோடை நம்ம ஃப்ளோர் லோடில் தான் ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ளோர் லோடில் போயிட்டு இங்கே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லியிருக்க இடத்துல 1.5 கொடுக்கணும். இ டேபில் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுக்க தேவையில்லை. பட் ஸ்டாட் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் வர எல்லா லோடுக்குமே நம்ம நெகட்டிவ் சைன் கொடுத்தாகணும். ஸோ -1.5 கொடுத்துக்கலாம். இங்கே மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து மினிமம் டைரக்ஷன் 4.75, மேக்ஸிமம் டைரக்ஷன் 11.25 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறணும். ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இது குளோபல் ஒயிலே இருக்கணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிக்கலாம், தென் க்ளோஸ். ஸோ இந்த லோடை வந்து நம்ம அசைன் பண்ண தேவையில்ல, இதை கிரியேட் பண்ணதும் அதுவாக அசைன் ஆயிரும். ஸோ அந்த 4.75 அண்ட் 11.25 எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ ஃப்ரண்ட் வியூவில் போய்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு நோ டு நோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இங்கே பாட்டமில் இருந்து 4.75, அதே மாதிரி இங்கே பாட்டமில் இருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11.25. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்டு ஸ்லாப் இருக்காது. மேலே தான் ஆர்சிசி ஸ்லாப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆர்சிசி ஸ்லாப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எந்த இடத்துல ஃபினிஷ் ஆகுது அந்த டிஸ்டன்ஸை நம்ம கொடுத்தா போதும். ஸோ அதுக்கு இடப்பட்ட எல்லா டிஸ்டன்ஸ்லேயும் உள்ள ஆர்சிசி ஸ்லாப்ல லோடு வந்து ஆக்ட் ஆயிரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸை பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் கொடுத்தா போதும், அதுவாக லோடு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பீமில் ஆக்ட் ஆகிற வால் லோடை வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ பீமில் ஆக்ட் ஆகிற வால் லோடை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ஸ்டோரேஜ் ஹைட் வந்து 3.35, இதில் பீம் டெப்த் 400 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 2.95 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹைட் வந்து 3.25, ஸோ தப்பாக போட்டிருக்கேன். ஸோ 3.25ல் 400 போச்சுன்னா நம்மளுக்கு 2.85 ஆன்சர் கிடைக்கும். அதுதான் இந்த வாலோட ஹைட்டு. இதை வால் லோடை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, வாலோட ஹைட்டு மல்டிப்ளைட் பை வாலோட திக்னஸ் மல்டிப்ளைட் பை யூனிட் வெயிட் ஆஃப் மேசனரி. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 2.85 தான் வாலோட ஹைட்டு மல்டிப்ளைட் பை 0.23 வாலோட திக்னஸ்ஸு. ஸோ அது மல்டிப்ளைட் பை 20.
இந்த 20ன்றது வால் மேசன்ட்ரியோட, அதாவது பிரிக் மேசன்ட்ரியோட யூனிட் வெயிட். ஸோ கொடுத்தீங்கன்னா 13.11 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா டெட் லோடில் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம மெம்பர் லோடை இப்போ செலக்ட் பண்ணணும். ஸோ மெம்பர் லோடில் யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம நெகட்டிவ் சைன் கொடுத்துக்கிறணும். -13.11 kN/m அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பீம்லையும் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால எல்லா பீமையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்டில் பீம்ஸ் parallel to எக்ஸ், அதே மாதிரி செலக்டில் பீம்ஸ் parallel to இசட். ஸோ எல்லா பீமும் இப்போ செலக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அசைன் டு செலக்டட் பீம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் லோடை வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள வந்து பார்ட்டிசன் வால் லோட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்டிசன் வால் அதுக்கான திக்னஸை கால்குலேட் பண்ணி பார்ட்டிசன் வாலோட கால்குலேட் பண்ணி இன்னர் பீம்ஸை மட்டும் டாப் வியூவில் செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெட் லோடை அப்ளை பண்ணணும். அடுத்து லைவ் லோடு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ லைவ் லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பில்டிங்கில் வர லைவ் லோடை எப்படி ஐஎஸ் கோடை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஐஎஸ் 875 பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7ல் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இம்போஸ்டு ஃப்ளோர் லோட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் ஆக்குபென்சிஸ் அப்படின்னு சொல்லி இந்த டேபிள் இருக்கும். ஸோ இதில் வந்து லைவ் லோட் கொடுத்துருப்பாங்க. ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் இங்கே கொடுத்துருப்பாங்க ஆல் ரூம்ஸ் அண்ட் கிச்சன்ஸ் டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ஸ்க்கு 2 kN/m² அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லைவ் லோடில் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளோர் லோடு தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளோர் லோடில் நம்ம ப்ரெஷர் வந்து -2 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறணும். ஸோ இங்கே மினிமம் அண்ட் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ 4.75, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 11.25. ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டெட் லோடு ஆட் பண்ணிட்டோம், லைவ் லோடு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எர்த்குவேக் அண்ட் விண்ட் லோடு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.